கொண்டு போய் கையில ஒப்பு கொடுத்துட்டு நிக்கிற தேவன் இல்ல. கடைசியா அவனை உண்டு இல்லாம ஆக்கிதான் என்ன செய்வார்? நம்ம கிட்டதான் ஒப்பு கொடுப்பார். நான் உதாரணமா சில காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தை வேகமா எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் அதுல 24வது அதிகாரத்துல சீக்கிரம் நமக்கு டைம் இல்ல. 1 சாமுவேல் 24வது அதிகாரம். 1 சாமுவேல் 24 அதுல வாசிக்கும் பொழுது 10-18 வசனங்கள் அதுல வாசிச்சா, இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். யார? சவுல. யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? தாவீது கையில. ஏன் சொல்லுங்க? தாவீது எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும்னு நினைச்சான்? சவுலு கொல்லணும்னு நினைச்சான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. அல்லேலூயா. நீ எனக்கு என்னென்னமோ செஞ்ச, ஆனாலும் நான் ஏன் தெரியுமா விட்டு வைக்கிறேன்? ஆமா, பாத்துக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆனால் விட்டுட்டேன் நானு. அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல, நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றைக்கு விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை. அல்லேலூயா. ஆனா இது மனுஷன். ஆனா கர்த்தர் சத்துருவை உண்மையாவே உன் கையில ஒப்பு கொடுப்பாரு நீ ஜெபிக்கும் பொழுது. அல்லேலூயா. இந்த 3 நாள் என்ன டைம் பார்க்காத. அல்லேலூயா. போய் உட்காரு தேவ சமூகத்துல. நீ விட போகிற ஒவ்வொரு அம்பும் வீண் போவதில்லை. ஒவ்வொரு அம்பும் சத்ருவை அங்கே கொலை செய்ய போகிறது. அல்லேலூயா. அவருடைய எல்லா பிளானையும் அங்கே என்ன செய்ய போகுதுன்னா குலைத்து போட்டுட்டு அங்கே ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் கையில தான் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுப்பாரே தவிர நீ நினைக்காத என்னன்னா ஆண்டவர் நம்மள அவன் கையில ஒப்பு கொடுத்துருவாரோ, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சத்ருனுடைய தீவிர திட்டத்தை அறியாம என்ன செய்யக்கூடாதுன்னா என்ன போயிடாதீங்க. இருந்தாலும் கூட நான் சொல்றேன், இப்ப நீங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்க குடும்பத்தை குறிச்சு என்ன பிளான் இருக்கு தெரியுமா? உங்களை குறிச்சு என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு அடுத்தது இன்னைக்கு இங்க சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அடுத்த வாரம் அடுத்த நாள்ல உனக்கு அவ வச்சிருக்கிற திட்டம் தெரியுமா? என்ன நடக்க போகுது தெரியுமா? தெரியாதுல. அவ வச்சிருக்கிற திட்டம் உனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் இன்னைக்கு உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால ரொம்ப அசதியா நினைக்காத. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த திட்டத்தை கர்த்தர் அறிந்து என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அதை அழிக்க உன்னை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சத்ருவனுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தர் இன்னைக்கு அழித்து போட போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 84வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே, அதுல 5வது வசனத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. Psalms 84 verse 5. சீக்கிரம். ஆமா, என்னன்னா உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. ஆமா, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு ஜெயத்தை தர போகிறார். இந்த 3 நாள் அவர்ல நீ பலன் கொண்டு பாரு. என்னன்னா நமக்கு நம்முடைய பணம் என்ன செய்ய போறது கிடையாது, ஜெயம் தர போகிறது கிடையாது. நம்முடைய செல்வாக்கு ஜெயம் தர போகிறது கிடையாது. உன் சரீர சக்தி மனுஷீக பலன் உனக்கு என்ன செய்ய போறது கிடையாது, ஜெயம் தர போகிறது கிடையாது. இவைகளை கொண்டு நீ சத்ருவையும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்க பைக் வச்சுக்கோங்க, கார் வச்சுக்கோங்க, பில்டிங் வச்சுக்கோங்க, நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. இதை வச்சு சத்ருவை சொல்லுங்க முடியாது. அல்லேலூயா. அம்மா அவன் வச்சிருக்கிற பிளானே வேற. எங்கே உன்னை கொண்டு போய் விடணும்னு அவனுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லாரு, நீ என்னில பலன் கொண்டுக்கோ, இந்த 3 நாளும் நான் என்ன செய்ய போறேன், அவனுக்கு முன்னாடி உன்னை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா.
Praise the Lord. ஆமா, பெரிய 50 அடி முழத்தெல்லாம் பார்த்து நீ பயந்துராத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. இந்த 3 நாளும் ஜெப பலன். ஹalleluya. இந்த 3 நாளும் வசனம் உன்னை பலப்படுத்த போகிறது. இந்த 3 நாளும் விசுவாசமாகிய பலம் உன்னை இந்த 3 நாட்களில் கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். ஹalleluya. Praise the Lord. கர்த்தர் உனக்கு ஜெயம் தர ஆயத்தமாய் இருக்கிறாரு. எதிரியாக என்ன மோர்தகா என்ன செய்றானா, அழிக்க முடியாம எதிரியான என்ன செய்றான், எதிரியால மோர்தகாயை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியவே இல்லைங்க. ஹalleluya. கர்த்தர் யார் கூட இருந்தாரு? ஆமா, ஏன்? ஜெபம் இருந்தது பின்னணியத்திலே. ஹalleluya. அவனுடைய உயர்வை யாரால தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியல. என்ன நினைச்சிட்டான் அவன் அப்படின்னு சொன்னா, இதோட இவனுடைய சாப்டர் க்ளோஸ். இந்த மனு குலத்துக்கு இனி ஒரு விடிவு காலம் கிடையாது. நம்ம தான் இனி கடவுள் என்று சொல்லப்பட போகிற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டான். மனசுல நினைச்சதுனால என்ன செஞ்சிட்டான்னா, இயேசுநாதரை வெளியில கொண்டு வரும்போது என்னவா அவன் சொல்றான், இந்த மனுஷனை சிலுவையில் அறையுங்கள், பரகாசம் எங்களுக்கு. அவன் பிளான் என்னன்னா, இவரை முடிஞ்சு போச்சு கேஸ். இதுக்கப்புறம் இயேசுன்ற ஒரு கடவுள் இருக்க போறது கிடையாது. இனி ஜெயம் எனக்கு தான், நான் தான் பூலோகத்தை ஆளுகை செய்ய போறேன், நான் தான் எல்லா அதிகாரத்தோட நான் இங்க இருக்க போறேன் அப்படின்னு அவனுடைய எண்ணங்கள் அவனுக்குள் பயங்கரமா இருந்துச்சு. அவனுக்கு தெரியாது அவன் போடுற திட்டம் தான் அவனுக்கு எவனாய் அமைய போகிறது என்று அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால அவன் என்ன செஞ்சான், இயேசுநாதருக்கு சிறந்த காரியம் எதுனா சிலுவைதான் என்று சொல்லி சிலுவை மரத்தை செய்ய வைத்தான். எப்படி? ஆமான போல ஒரு 50 அடி உயரம் என்னத்துக்கு செஞ்சானா, தூக்கு மரம் செஞ்சான் அவன். இவன் என்ன செஞ்சானா, இயேசுநாதருக்கு ஒரு சிலுவையை நான் செய்ய வேண்டும், அந்த சிலுவையிலே இயேசுநாதருடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு அவன் திட்டம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை குறித்து அவன் வச்சிருக்கிற திட்டம் எதுவா இருக்கட்டும், ஆனால் இந்த எல்லா திட்டங்களும் அவனே அதுல அழிந்து போகிறதுக்கான திட்டம். அல்லேலூயா. Praise the Lord. என்ன நினைச்சான், அவ்வளவுதான் சொல்லி. ஆனா 3வது நாள் என்ன நடக்குதான், கல்லறை திறந்து இருக்கிறது. இயேசுநாதர் உயிரோடு கூட எழுப்பி விட்டாரு. இப்ப அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவனுடைய வல்லமைகள் எல்லாம் என்ன வாச்சாங்க, எல்லாத்தையும் ஆண்டு உறிஞ்சிட்டாராம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ அவன் என்ன நினைச்சான், சிலுவை தான் லாஸ்ட் நினைச்சான். ஆனா அந்த சிலுவை தான் டார்கெட் அவனை தூக்குவதற்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த சிலுவையை வச்சு அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் அதுவே. நீ நினைக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டு, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற காரியம் தெரியுமா, உனக்கு காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அல்லேலூயா. அதுக்கு நீ செய்ய போகிற ஜெபம் பத்தியா, அது இந்த வாரத்துல நீ செஞ்சு பாரு. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை உன் குடும்பமாய் நீங்கள் கண்டு மகிழ போகிறீர்கள். அல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 12வது வசனத்தை சீக்கிரம் வாசிச்சு பார்ப்போம். எஸ்தர் 6வது அதிகாரத்துல 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்ன சொன்னானா, என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண? அவரு திட்டம், அவர் யோசிக்கிறார், என்ன இல்லாம யார் இந்த ராஜா என்ன செய்ய போறாரு, ஹானர் பண்ண போறது, என்ன இல்லாம இந்த மனுஷன் யார போய் கனம் பண்ண போறான் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனதிலே நிர்ணயித்து. பிசாசு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் தான் டாப்ல போறேன், இந்த குடும்பத்தை தள்ள போறேன், இவங்க ஒண்ணு இல்லாம போறாங்க, இவங்க வீடு கட்ட முடியாது, இவங்க குடும்பத்துல கல்யாணம் நடக்காது, குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு வரப்போறது கிடையாது, இவங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது கிடையாது, இந்த சபை முன்னேற போறது கிடையாது, இந்த சபை ஊழியம் செய்ய போறது கிடையாது, இந்த சபையை மூடிடுவாங்க, இந்த சபையை அப்படியே மூடிடுவாங்க, இந்த சபைக்குள்ள ஒண்ணு இருக்காது, ஆத்துமா வராது, இந்த சபையில எந்த ஆசீர்வாதம் வராது அப்படின்னு அவன் போடுற எல்லா திட்டமும் அவன் நினைச்சு வச்சிருக்கான். அவன் நினைத்து. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை இருக்குது, ராஜாவை நோக்கி என்ன நடக்குதுன்னா, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும்
அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஒண்ணு, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். யார் சொன்னது இதெல்லாம்? ஆமான். ராஜா சொன்ன போது என்ன செய்யறான்? இதெல்லாம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாப்பா நீ சொன்னபடி வஸ்திரத்தை குதிரையை கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். அல்லேலூயா. என்ன சொன்ன? நீ சொன்ன எல்லாம் போய் செஞ்சிரு அவனுக்கு. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையோ குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல ஏற்றி என்ன செஞ்சானா? நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறி போனான். என்ன செஞ்சான்? கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு, அல்லேலூயா, எங்க போயிட்டானா? கடைசியாவ எங்க போயிட்டான்? முக்காடு போட்டுக்கிட்டு எங்க போயிட்டான்? போயாச்சு. அல்லேலூயா. 3 நாள் நீ செய்ய போற ஜெபத்துல தான் அவன் முக்காடு போடுறதும் அவன் முக்காடு எடுக்கிறதும் இருக்கு. அல்லேலூயா. அம்மா, உனக்குள்ள வைராக்கியம் வரட்டும், உங்களுக்குள்ள வைராக்கியம் வரட்டும். வாலிப தம்பினாலும் பரவாயில்ல, என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் சொல்றேன், வைராக்கியம் வரட்டும். உன் குடும்பத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரணும்னு நினைக்கிறியா? 3 நாள் அவன் முக்காடை என்ன செய்யணும்? அவன் முக்காடை இறக்கணும். இந்த 3 நாள்ல அவன் முக்காடு கிழிஞ்சு போகணும் இந்த வாரத்துல. அல்லேலூயா. என்னெல்லாம் பண்ணானோ அவன் ஆண்டவர் உண்டு இல்லாம இந்த வாரத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், டைம் ஆயிடுச்சு. 3வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மாறுதல் எனக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. 1 மகிழ்ச்சி, 2வது மதிப்பு, 3வது கர்த்தர் எனக்கு மகிமையை தர போகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். என்ன நடந்துச்சா? அந்த 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆதார் மாதம்னா 12வது மாசம் 13ஆம் தேதியில என்னன்னா, பெரியோர் சிறியோர் அனைவரும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி சூசான் அரண்மனைக்கு என்ன வந்துருச்சு? ஆமா, அங்க இருந்து எல்லாம் போயிடுச்சு. லெட்டர் 127 நாடுக்கும் போயிடுச்சு. எத்தனை? பெரியவங்க, சின்னவங்க, ஸ்திரீகள் எல்லாருமே என்ன செஞ்சிடணும்? அழிக்கப்படணும்ன்ற திட்டம். அல்லேலூயா. ஆனா தம் ஜனத்தை காப்பதோடு அவருடைய கடமை முடிஞ்சிடலங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்து போச்சு? ஆமான தூக்குல போடுறதுக்கான காரியங்கள் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் கடமை அதோட முடியல. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது 2 செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் கடமை முடிந்து விடவில்லை. அல்லேலூயா. இனிதான் இருக்குது. என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னா, எந்த நாளை என்னன்னா குறித்ததோ, என்ன அதே அல்லது எதை குறித்து நாம கலங்கி நின்னோமோ, தேவன் அதை இந்த நாளிலே திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த நாளை குறிச்சு நீங்க பயந்துருக்கலாம், வரப்போற ஒரு நாளை குறிச்சோ ஒரு காரியத்தை குறிச்சோ நீ பயந்துகிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எதை குறிச்சு நீ கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறியோ, நான் இன்னைக்கு அதுல ஒரு திருப்பத்தை கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. தலைகீழ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு அதை திருப்ப போகிறார். தேவனை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமே, நம்மளுடைய நிமித்தம் நம்முடைய வீட்டுல, நம்முடைய சபையில, சமுதாயத்துல, எல்லா இடத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த இடங்கள்ல நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் பெரிய அளவுல ஒரு எழுப்புதலை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பெரிய பெரிய அசைவு உண்டாச்சோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு எழுப்புதலை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நினைச்சுதான், அவ்வளவுதான். யோசேப்பை கொண்டு போய் நாம எங்க போட்டுட்டோம்?
குழியில போட்டுட்டோம். யோசேப்பு என்னானா, அதுக்கப்புறம் அவன் விற்கப்பட்டு போனான். அல்லேலூயா. இனி யோசேப்புடைய சாப்டர் க்ளோஸ், அவளதான் முடிஞ்சு போச்சு. இனி அவனுக்கு மகிமை கிடையாது, இனி அவனுக்கு உயர்வு கிடையாது, இனி அவனை பற்றி பேசுவதற்கு ஒன்று கிடையாது. கூட இருந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஆனா அல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுத்தும்படிக்கு நேரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவன் என்ன செஞ்சாலும் சரிதான், சத்துரு நமக்கு கடைசி வரைக்கும் போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனா அவனுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குதாங்க. அல்லேலூயா. அந்த இடத்தை கர்த்தர் உன்னையுமே நீங்க தூக்கி விடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் புத்தகம் ஜெனசிஸ் சாப்டர் 41. ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே 41வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. என்ன செஞ்சானா பார்வோன்? யோசேப்ப என்ன செஞ்சானா? உன்னை தேசம் முழுவதுக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன்? அதிகாரியாக்கினேன். ஆனா இதுக்கு முன்னாடி இவன் சொப்பனை சொல்லும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஒரு சொப்பனை கண்டுட்டாங்க. அது வீட்டுல சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கோபப்பட்டாங்க. உன்னை காட்டில நாங்க ஒண்ணும் என்ன சலிச்சவங்களா? உன்னைக்கு நாங்க வந்து பணிவோமா? அப்பா அம்மா நாங்க பணிவோமா? நாங்க இப்படிலாம் இருப்போமா? அப்படின்னு கோபம் இப்படி எல்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துல கர்த்தர் செய்கிறத பாருங்களேன். அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டேய், நான் பார்வோன் தான்ப்பா, ஆனாலும் உனக்கு தான் எல்லா அதிகாரமும். அல்லேலூயா. நீ சொன்னாதான் கை அசையணுங்க, நீ சொன்னாதான் கால் அசையணுங்க. ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. அல்ல, நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருக்கிற நாட்கள் இதுவல்ல. தேவையானது ஒன்னே ஒண்ணு, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்துப்பா. கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியத்தை நீங்களும் நானும் காண போகிறோம். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாங்க வீட்டுல ஜெபம் பண்ண, சின்சியரா ஜெபம் பண்ண வீட்டுல ஜெபம் பண்ண. 3 நாள் ஜெபித்துப்பா, கர்த்தர் செய்கிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் மாறுதலாய் முடிய போகுது. எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலலாம் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களாம் என்ன ஆக போறீங்க எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உங்களுக்கு பலன் தரணும் நான் கேட்கறதா? இல்லைன்னா உங்களுக்கு வேலையில அசதியா இருப்பீங்களா? வேலையில அசதியா இருப்பீங்களா? சமையல் கட்டுல தூங்குவீங்களா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தூங்குங்க, 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 தூங்கிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஏன்னா நாட்கள் முடிய போகிறது, கர்த்தர் வரப்போகிறார். நீ தூங்கு, இன்னமும் தூங்கு. அல்லேலூயா. உனக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இந்த கிருபை யாருக்குன்னு இருக்குதோ அவங்களுக்கு பண்ணலாம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உன் பணம் சாதிக்காது, உன் ஜாதி சாதிக்காது, உன் சந்ததி சாதிக்காது. கர்த்தர் ஒருவர் தான் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. உன் பேக்ரவுண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே நிமிஷத்தை எல்லாத்தையும் பிடி விட்டுருவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நான் யாருன்னு. எதையும் வச்சுட்டு தலை மேல வச்சுட்டு ஆடவே முடியாது அவருக்கு முன்னாடி. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அதனால ஆட்டத்தெல்லாம் அடக்கி ஜெபத்தை செய்யணும். தேவையில்லாத பேச்சு வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டுக்கு போவாத. உனக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கிற ஆலயத்துல இருந்து ஜெபம்னு, இல்லை வீட்டில் தான் ஜெபம் பண்ணுவேன்னா தாராளமா ஜெபம் பண்ணு. கதவை பூட்டு. 3 நாள் டிவி ஆஃப் பண்ணு. டிவின்ற ஒரு கேடு, அது தூக்கி ஓரமாவே. டிவி இருக்க வேண்டாம் நான் சொல்லல, டிவி இருந்தாலும் சரிதான், இல்லைனாலும் சரிதான். டிவியில எந்நேரமும் டிவியில வந்து பாட்டு, படம், சினிமா இதே பார்த்துட்டு இருந்தா எப்படி?
ஆஃப் பண்ணி 3 நாள் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கு. போய் உட்காந்து 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. பேரம்பேத்திலாம் பார்த்தது போதும். மனஜா சிஸ்டர், எஸ்தர் சிஸ்டர் எல்லாரும் தான் சொல்றேன் நான். என்ன மேரி சிஸ்டர் போதும். என்ன எல்லாரும் அவங்க பிள்ளைகளை பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன கஜேந்திரன் பிரதர், மேனகா சிஸ்டர் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். போதும், பார்த்துக்கிடுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு திறமை இல்லாமல் இருக்குது. என்ன சோபிதம்மா வந்தாச்சு, மருமகன் வந்தாச்சு, மருமகன் வந்தாச்சு, எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. போதும், சரிங்களா? 3 நாள் நல்லா ஜெபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாம் ஆஃபீஸ் வேலையும் ஆஃபீஸோட முடிச்சிடணும். ஐயா உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். அதிசிராஜ் பிரதர்லாம் 3 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணணும் குடும்பமா. என்ன இதை விடாதீங்க. உங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும்ன்றத நான் விரும்புறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். போதும், எவ்வளவு நாள் இதே கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைப்பீங்க? கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. பாஸ்டர் நான் வேலைக்கு போறேன்னா, பாஸ்டர் நான் தூக்கம் வருது, பாஸ்டர் எனக்கு வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு எல்லாமே தாங்க வலிக்குது, எனக்கு தான் வலிக்குது, வலிக்காம என்ன இருக்குது? ஏதாவது வலிக்காம இருக்குதாமா? நீங்க தான் சொல்லுங்களா? வலிக்குதுல, எல்லாமே வலிக்குது. கையை தூக்குனா வலிக்குது, இப்படி மயக்க பிடிச்சா அப்படியே புடிச்சு இருக்குது, கையெல்லாம் விலலாம் வலிக்குதான் செய்யுது. இப்படி நின்றுட்டே இருக்கிறோம் 2 மணி நேரம், காலும் வலிக்குதான் செய்யுது. முடிஞ்ச உடனே எது வலிக்கலைங்க, வலிக்குது, வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால தயவு செய்து ஜெபத்தை மறந்து விடாதே. 3 நாள் போராடு. அந்த ரங்கத்துல நீ தொடுக்க போகிற அம்புக்கு பின்பு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நில்லுங்க. உண்மையா ஒப்பு கொடுத்தவர்கள். அல்லேலூயா.